வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மட்டன் கூறுக்கறி வாங்கியிருக்கோம். கூறுக்கறின்றது ஆட்டோட எல்லா பாகங்களும் கலந்துருக்கும். இதில் குழம்பு வச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். நுரையீரல்லேருந்து எல்லாமே இருக்குது. தலை பாகம் கூட இருக்குது. இதுதான் தலைக்கறி. 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். 400 ரூபா தான். ஆட்டோட நுரையீரல் உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. சளி பிடிச்சிருந்தா நுரையீரலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க. ரசம் வச்சு இந்த நுரையீரலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளவு ருசியாக இருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். காய்ச்சலில் சாப்பிட முடியாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. நுரையீரலை போட்டின்னு சொல்லுவாங்க. எலும்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுவும் தலைக்கறி தான். எல்லா பாகங்களும் கலந்துருக்கறனால குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எலும்பெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது. அது சூப்பு எலும்பு. கறி 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை 2-3 டைம் நல்லா கழுவிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சாச்சு. மட்டன் நல்லா வேக வச்சிடலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மட்டன் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் நல்ல கறியாக இருக்குது. சீக்கிரம் வெந்துடும். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவி போட்டுடலாம். இந்த மட்டனோட இந்த கருவேப்பிலை நல்லா வெந்து வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். 1/2 ஸ்பூன் உப்பு இருக்கும். இது நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 5 விசிலுக்கு விடலாம். தீ அதிகமாக தான் வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததும் தீயை சிம் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 3 விசிலுக்கு விடலாம். 5 விசிலில் கறி பஞ்சு மாதிரி வெந்துடும். வெயிட் பண்ணுவோம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. குக்கரை அந்த பக்கம் வச்சாச்சு. கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். போட்டு சிவக்க வதக்கலாம். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். கலந்து விடுவோம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஒரு துண்டு இஞ்சியும் பூண்டு 2 கட்டியும் உரித்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். வெங்காயத்தோட கலந்து பொன்னிறமாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடலாம். மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வதங்கட்டும். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எண்ணெயிலேயே பொரிஞ்சு நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமாக எல்லாம் கலந்து வதங்கிருச்சு. 4 தக்காளியை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான பொடிகளை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடிகள்லாம் எண்ணெயில் கலந்து வதங்கணும். ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேகும்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் போதும். மட்டன் மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லா மசாலாங்களும் போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். அந்த எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பொடி போட்டது தீயை சிம்மில் வச்சிடணும். எல்லாம் நல்லா கலந்து வதங்கிருச்சு. 1 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு.
மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா படபடன்னு பொரிஞ்சிருச்சு. சோம்பு நல்லா சிவக்க பொரிஞ்சிருச்சு. நான் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா சிவந்து வதங்கணும். அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். மசாலா வதங்க வேண்டியதில்லை, ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். மசாலா எல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. மட்டன் வேக வச்சுருக்கிறத போட்டுடலாம். மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியோடு அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு 5 விசில்லையே. நம்ம மேலே தளிக்காமல் நிதானமாக கவனமாக ஊற்றலாம். மட்டன் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி தேவைன்னா அந்த குக்கர்லேயே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். ஏற்கனவே மட்டன் வேகிறப்போ உப்பு போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கவனமாக உப்பு போடணும். மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறப்பயே தெரியுது. ஆல்மோஸ்ட் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதித்த பின்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். மசாலா அங்கே கறியில் கலந்து நல்லா வெந்துருச்சு. மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். அரை மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். நான் வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், இதில் வேறு எதுவும் சேர்க்கல. தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாமே எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. மட்டன் குழம்புல தேங்காய் நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டு மூடி போட்டு விடலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பெல்லாம் தேவையான அளவில் இருக்கான்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் ரொம்ப ஈஸியான எல்லோரும் சமைக்கக்கூடிய சமையலை தான் வீடியோவாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக மட்டன் குழம்பு கமகமன் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.